ஈரானினுடைய பேர்ல பல பொதுமக்களினுடைய இடங்களை குறி வச்சு பொம் தாக்குதல் செய்யறதுக்கு மொசாடினுடைய ஏஜென்ட் வந்து கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் ஹொர்மஸ் ஜலசந்திக்குள்ளே இந்த எண்ணெய் ஏற்றுமதி செய்யற இறக்குமதி செய்யற கப்பல்கள் வந்துச்சு அப்படி என்று சொன்னா அந்த கப்பல் அத்தனையும் தீப்பற்றி எரியும். ஈரான் மேல கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1200 கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வெற்றி செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில கத்தாருக்கு விடிய விடிய வான வேடிக்கைகளை ஈரான் காட்டி இருக்காங்க. அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டா என்னமோ அமெரிக்கா வெற்றி பெற்ற மாதிரியும் ஈரான் சரணடைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரியும் பலர் கூக்குரல் இட்டு கொண்டிருந்தாங்க. என நீண்ட கால ஒரு யுத்தமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அலி லாரிஜானி இதுவரைக்கும் நாங்க 3 F-15 ஃபைட்டர் ஜெட்களை வீழ்த்தி இருக்கோம். அதுல ஒன்று வந்து இடைவிடாம மத்திய கிழக்குல அடி வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு அந்த விமான நிலையத்துல நேரடியாக மிசைல் போய் தாக்கி இருக்கு. அந்த போட்டோஸை நீங்க இதுல பார்க்க. ஈரான் அமெரிக்கா யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத காணொளி வாயிலாக நம்ம பார்த்து கொண்டு இப்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் போய்கொண்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. இவ்வாறான தகவல்கள் எல்லாமே சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வாறான தகவல்கள் எடுத்து நான் உங்களுக்கு தரத்துக்கு எனக்கும் அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொண்டு இன்றைய நாளினுடைய காணொளி ஆரம்பிக்கலாம். ஈரான் அமெரிக்கா யுத்தம் 4வது நாள்ல இப்ப நாம இருந்து கொண்டு இருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா நேரத்தோடைய டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் 4 வாரங்களுக்குள்ள இந்த யுத்தத்தை நாங்க மொத்தமாக முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு வந்து இப்ப நிலைமை சீராகிரும். அதாவது இந்த பிளைட் போக்குவரத்துகள் இல்ல, கப்பல் போக்குவரத்துகள் இல்ல, மிடில் ஈஸ்ட் எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தார் என்ன ட்ரம்ப். இப்ப வந்து ட்ரம்ப் சொல்றார் என்ன அப்படின்னு சொன்னா 4-5 வாரங்களுக்கு கூடுதலான நாட்கள் எங்களுக்கு தேவைப்படும் இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஈரானினுடைய தாக்குதல் இருக்கு. இதே நேரத்துல வந்து அலி லாரிஜானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நாங்க ஃபுல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் தான் அலி லாரிஜானி. இந்த யுத்தம் வந்து ஏற்கனவே நாங்க கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி வச்சிட்டோம். எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எப்படி முடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த யுத்தத்தை வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள முடிவடைய வைக்கிற யுத்தம் மாதிரி இதை நாங்க ஏற்பாடு செய்யல. எங்களுடைய பிளானிங்க வந்து நீண்ட கால ஒரு யுத்தமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அலி லாரிஜானி சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கக்குள்ள வந்து ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் 4-5 வாரங்களுக்கு கூடுதலான நேரம் இந்த யுத்தம் முடிவடைறதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்குரிய உண்மையான காரணத்தை அலி லாரிஜானி சொல்லியிருக்கார். ஈரான் நீண்ட கால ஒரு யுத்தத்துக்கு தயாராகி இருக்கு. அப்படி பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து மிடில் ஈஸ்ட்ல நிலவி கொண்டிருக்கிற நிலைமை நீண்ட காலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு யுத்தத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்க எல்லாருமே பெரிய அளவுல பேசி கொண்டிருந்தாங்க. என்ன அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டா என்னமோ அமெரிக்கா வெற்றி பெற்ற மாதிரியும் ஈரான் சரணடைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரியும் பலர் கூக்குரல் இட்டு கொண்டிருந்தாங்க. என ஆனா அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அலி கமேனியை நீங்க படுகொலை செய்யறதால ஈரானினுடைய ராணுவ திறன்ல எந்த குறைபாடுகளும் ஏற்பட மாட்டாது. அந்த அளவு பெரிய worry பண்ணல நாங்க, அந்த அளவு பெரிய கவலைப்படல நாங்க. அமெரிக்கா வந்து கடுமையா அடி வாங்கி கொண்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நாங்க 3 F-15 ஃபைட்டர் ஜெட்களை வீழ்த்தி இருக்கோம். அதுல ஒன்று வந்து நேற்றைய வீடியோல நம்மளும் பார்த்திருந்தோம், குவைத்தினுடைய வான்பரப்புகள்ல வீழ்த்தப்பட்டு இருந்துச்சு. இதுக்கு அமெரிக்கா திடீர்னு மாதிரி காரணம் ஒன்று சொல்லி மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் கேட்டு இருக்காரு. அமெரிக்கா பார்த்து என்னன்னா குவைத்தினுடைய வான்பரப்புல ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விமானம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்த தாக்குதலை மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா காணொளிகள் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது அப்படிங்கிற அடிப்படையில இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நாங்க தான் அப்படிங்கிறது இப்ப நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னு இதுக்கு மேலதிகமாக 2 F-15 விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்காரு. அட் த சேம் டைம் ஈரான் மேல கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1200 டார்கெட்களுக்கு மேல 4வது நாள் ஆரம்பம் வரைக்கும் நாங்க ஈரானுக்குள்ள குறி வச்சு தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அடுத்த வாரம்
24 மணித்தியாலத்துல இதுவரைக்கும் செஞ்ச மாதிரி ஒரு தாக்குதலை, பெரிய அளவுல ஒரு தாக்குதலை ஈரான் மேல செய்யறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய சென்டகாம்ல இருந்து வர தகவல்கள் நமக்கு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள்ல CNN-க்கு சில கருத்துக்களை அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அமெரிக்கா அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள்ள ஈரானினுடைய முக்கியமான இடங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க தானே. அந்த தாக்குதல் செய்யறதுக்கு போதுமான மிசைல்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குவதற்கு கொண்டு வந்த முக்கியமான மிசைல்கள், குறிப்பாக SM-3 அப்படிங்கிற மிசைல், அதோடு சேர்த்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான டொமஹாக் அப்படிங்கிற மிசைல், இந்த மிசைல்களினுடைய கையிருப்பு குறைவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லித்தான் CNN-க்கு அந்த அதிகாரிகள் பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இனி வரும் காலங்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் வீரியம் அப்படிங்கிற குறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய IRGC கடற்படை ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைய வீடியோலையும் நம்ம பார்த்திருந்தோம், அவங்க இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதை மீறி ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று ஒபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்திக்குள்ள இந்த எண்ணெய் ஏற்றுமதி செய்யற இறக்குமதி செய்யற கப்பல்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல் அத்தனையும் தீப்பற்றி எரியும் அப்படிங்கிற ஃபைனல் வார்னிங்கை நாங்க உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி IRGC இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இனிமேல் எந்த ஒரு கப்பலும் உள்ளுக்கு வரவோ வெளியே செல்லவோ மொத்தமாக முடியாது அப்படிங்கிறத IRGC அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இனி தெற்காசியா நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வர 180% கப்பல்களினுடைய போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இதுல நமக்கு கவலைக்குரிய விஷயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப மத்திய கிழக்குல இருக்கிற பல நாடுகளை ஈரான் பதம் பார்த்து கொண்டு வராங்க. அதுலயுமே கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில கத்தாருக்கு விடிய விடிய வான வேடிக்கைகளை ஈரான் காட்டி இருக்காங்க. இந்த வான வேடிக்கைகளின் போது பல மிசைல்களை கத்தாரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து இருக்காங்க. இதனூடாக ப்ளூம்பர்க் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கத்தாருக்கிட்ட இருக்கிற அமெரிக்காவினுடைய இடைமறிப்பு ஏவுகணைகளான பேட்ரியட் ஏவுகணைகளினுடைய கையிருப்பு குறைவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்க் அறிவிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு அது கத்தார் மொத்தமாக மறுத்து போட்டு அப்படியெல்லாம் கிடையாது, எங்ககிட்ட பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணை தாராளமாக இருக்கு அப்படிங்கிறத கத்தார் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இடைவிடாம மத்திய கிழக்குல அடி வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு இடங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. இதனாலதான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கடுமையா அடி வாங்கி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல, குறிப்பாக துபாயில அமெரிக்காவினுடைய முக்கிய ராணுவ அதிகாரிகள் ஒன்று கூடுற ஒரு இடத்தை குறி வச்சு ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல்களை ஈரான் செஞ்சிருக்காங்க. இதுல அதாவது இந்த ராணுவ வீரர்கள் ஒன்று கூடின இடம் அப்படின்னு சொன்னனே, அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய வீரர்கள் இன்னைக்கு இரவு மட்டும் 160 வீரர்களுக்கு மேல அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இது துபாயில இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல உயிரிழப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி IRGC இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இன்னொரு மிக முக்கியமான நகரமான அபுதாபியை குறிவச்சும் ஈரான் பயங்கரமான தாக்குதல் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பழைய நிறைய வீடியோக்கள் சொல்லி இருந்தோம், ஜோர்டானினுடைய முவாஃபக் அமெரிக்காவினுடைய ராணுவ விமான நிலையத்தை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் அந்த விமான நிலையத்துக்கு தொடர்ச்சியாக ஈரான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கும் ஈரான் இந்த முவாஃபக் அப்படிங்கிற விமான நிலையத்தை குறி வச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த விமான நிலையத்துல நேரடியாக மிசைல் போய் தாக்கி இருக்கு. அந்த போட்டோஸை நீங்க இதுல பார்க்கலாம். ஜோர்டான்ல இருக்கிற முவாஃபக் விமான தளத்தை குறி வச்சு ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல்கள் சென்று தாக்குதல் நடாத்துது. ஜோர்டான் மிக முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு இஸ்ரேலை பாதுகாக்கிறதுல, இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஜோர்டானுக்கு அடி உழுந்து கொண்டிருக்கக்குள்ள கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவுல நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈரான் அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்க இருக்கோ, அமெரிக்காவினுடைய வீரர்கள் எங்க இருக்காங்களோ அங்கெல்லாம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, இப்ப மிடில் ஈஸ்ட்ல நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் வெளியிறங்கி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இன்கேஸ் புகை மூட்டம் இடத்தை வந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அமெரிக்க வீரர்கள் இருந்திருக்காங்க, அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு அர்த்தமாகும். அந்த அடிப்படையில் அமெரிக்க வீரர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே
ஒரு பக்கமாக ஈரான் தாக்கி கொண்டு இருக்காங்க. இதே நேரங்கள்ல மொசாட் ஏஜென்ட் வந்து கத்தார்லையும் சவுதியிலையும் இன்னொரு முக்கியமான வேலையை ஒன்று பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய பேர்ல பல பொதுமக்களினுடைய இடங்களை குறி வச்சு பொம் தாக்குதல் செய்யறதுக்கு மொசாட்டினுடைய ஏஜென்ட் வந்து கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் திட்டமிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய போலீசார் இவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த தீவிரவாதிகளை கைது செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நீங்க நைட்ல தேவையில்லாம வெளியேறங்கிற தேவையில்லாம போன் கால்கள் இந்த டைம்ல யூஸ் பண்றத வந்து கம்ப்ளீட்டா இடைநிறுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நாம உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து மக்கள் ஒன்று கூடுற இடங்கள்ல பொம் வைக்கிறதுக்கு ஈரான் பேர்ல அவங்க பொம் வச்சு போட்டு அரபு நாடுகளை ஈரானுக்கு எதிராக மேலும் கடுமையாக திருப்புறதுக்குரிய வேலைகளை மொசாட் ஏஜென்ட் செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நாம கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல இருக்கிற 5th Fleet நாவல் பேஸ் அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம், மத்திய கிழக்குக்கு இதுதான் கடற்படை தலைமையகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இரவு கூட இன்னைக்கு கூட தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 75% அந்த ஏர்பேஸை முழுமையாக ஈரான் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஈரான் இந்த பஹ்ரைன்ல இருக்கிற இந்த 5th Fleet நாவல் பேஸை குறி வச்சு மீண்டும் 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 தாக்கி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹொர்முஸ் ஜலசந்தி, அதே போன்று யமனினுடைய பக்கம் இருக்கிற பாபல் மந்தப் ஜலசந்தி, அதே போன்று சுயஸ் கால்வாய், இந்த 3 கல்ஃபுக்குள்ள என்டர் ஆகிற கடல் வழி பாதைகளினுடைய முக்கிய நுழைவாயில்களை இது கண்காணிச்சு கொண்டிருக்கு 24 மணித்தியாலங்களும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த சரக்கு கப்பல்கள் இருக்கு தானே, பொருட்களை மத்திய கிழக்கு கேட்டிக்கு வார கப்பல்களாக இருக்கலாம், அல்லது கச்சா எண்ணெய்களை மத்திய கிழக்குல இருந்து வேற நாடுகளுக்கு உலகம் முழுவதும் ஏற்றி செல்ற கப்பல்களாக இருக்கலாம். இந்த கப்பல்களினுடைய போக்குவரத்து பாதை, அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் இந்த வழியாலான் போகணும், இந்த கப்பல் இந்த வழியாலான் வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா எத்தனை கப்பல்கள், எவ்வளவு பெரிய நெட்வொர்க்காக இந்த 5th Fleet நாவல் பேஸ் இருந்திருக்கும். அதுக்காகத்தான் ஈரான், அதாவது அமெரிக்காவினுடைய கடல் வழி பாதைகளை அழிக்கிறதுக்குரிய வேலைகளை இந்த நாவல் பேஸ்ல ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல் பேஸை மொத்தமாக அழிச்சதன் பிறகுதான் இப்ப வந்து ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸினுடைய கப்பல்கள் உள்ளுக்கு என்டர் ஆனா பத்தி எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்துல வந்து வடக்கு மற்றும் தெற்கு இஸ்ரேலை குறி வச்சு கடுமையான தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில நீங்க எதை பார்க்கலாம், இது வந்து இன்னைக்கு இஸ்ரேலினுடைய மெப்ல வந்து IDF வெளியிட்ட புகைப்படம். எந்தெந்த இடங்கள்ல வந்து சைரன்ஸ் ஒளிச்சு கொண்டிருக்கு, நீங்க இந்த இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு அறிவிப்பு விடுக்கிறேன், நீங்க இந்த இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பங்கர்களுக்குள்ள போய் ஒளிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் இதுக்குரிய முக்கியமான அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். 13வது அலை தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க, 10வது இஸ்ரேலை நோக்கி செஞ்சாங்க, 11 12 அந்த அரபு நாடுகளை நோக்கி செஞ்சாங்க, 13வது வந்து மீண்டும் இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இஸ்ரேல் கடுமையாக அடி வாங்கி கொண்டிருக்காங்க இன்னைக்கு இரவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே குறிப்பிட்டிருந்தேன், 1200 முக்கிய இடங்களை குறி வச்சு ஈரானுக்குள்ள அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இதுல பெரும்பாலான இடங்கள் எது அப்படின்னு சொன்னா ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ், ட்ரோன் ஏவுற இடங்கள், ஏவுதளங்கள் இருக்குதானே அது, அடுத்து வந்து மிசைல் ஏவுதளங்கள், இவைகளை குறி வச்சுதான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த தாக்குதலை பெரும்பாலான தாக்குதல் ஈரானுக்குள்ள செஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதல் எல்லாமே வந்து மேற்கு ஈரான் பிரதேசங்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஏவுதளங்களை குறி வச்சுதான் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல போனா மேற்கு ஈரான் பிரதேசங்கள்ல இருந்துதான் பெரும்பாலான ராக்கெட்டுகளை ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி ஏவி கொண்டு இருக்காங்க. இருந்த போதிலேயும் மத்திய ஈரான், கிழக்கு ஈரான் போன்ற பிரதேசங்கள்ல இருக்கிறவர்களுடைய பெரும்பாலான 190% மேற்பட்ட பெரும்பாலான ஏவுகணை தளங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுமே ஆகாம சும்மா அப்படியே ஈரான் வச்சு கொண்டிருக்காங்க. நீண்ட கால ஒரு யுத்தத்துக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்காங்க. அலி கமேனியினுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு சகாப்தத்திற்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த யுத்தத்தை ஈரான் ஆரம்பிச்சிருக்காங்க. சிவப்பு கொடி ஜம்கரான் மசூதியில ஏற்றி இந்த யுத்தத்தை ஈரான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவு ஈஸியாக ஈரான் இந்த யுத்தத்தை விட மாட்டாங்க. இந்த அடிப்படையில நீங்க என்ன நினைக்கீங்க, இந்த யுத்தம் எவ்வளவு காலம் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க அப்படிங்கிறத இந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம்,
மத்திய கிழக்குல இருந்து இப்ப நாட்டுக்கு வர முடியாது. ஏர்போர்ட்டுகள் எப்ப ரீஓபன் பண்ணப்படுவதோ அப்பதான் எல்லாருமே நாட்டுக்கு வரலாம். நாட்டில் இருக்கிறவங்க மத்திய கிழக்குக்கு போகலாம். அப்படி விமான பயணங்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுக்காக அப்டேட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் தொடர்ச்சியாக நிலவ வேண்டும். எல்லாருமே அமைதியாக வாழ வேண்டும். யுத்தங்கள் அற்ற ஒரு உலகம், அமைதியான ஒரு உலகம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி என்பது நமது எண்ணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.